அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான பதற்றம் மீண்டும் அதிகரிக்கும் வகையில் ஹோர்முஸ் ஜலச்சந்தியில் 3 கப்பல்கள் மீது ஈரான் IRGC கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். இதில் 2 கப்பல்கள் ஈரானினால் சிறை பிடிக்கப்பட்டிருக்கும் சம்பவம் வெளியாக இருக்கின்றது. இஸ்ரேலுடன் பொருளாதார ஒப்பந்தங்களை உடனடியாக ரத்து செய்யுமாறு பல ஐரோப்பிய நாடுகள் போர்க்கொடி தூக்கி இருக்கின்றார்கள். ஈரான் இஸ்ரேல் போரில் மட்டுமல்ல, பாலஸ்தீனம், காசா, லெபனான் முதல் அனைத்து இடங்களிலும் இஸ்ரேலின் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக வெளிப்படையாக ஐரோப்பிய நாடுகள் பேச ஆரம்பித்துள்ளமை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் புதிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. 2 உளவாளிகளை தூக்கில் போட்டிருக்கின்றது ஈரான். இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய உலகின் பிந்திய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஹோர்முஸ் ஜலச்சந்தியினுடைய விவகாரம் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம். ஈரான் பல உலக நாடுகளின் கோரிக்கையின் அடிப்படையில், குறிப்பாக பிரான்ஸ், பிரிட்டன் தலைமையில் ஒரு 40 நாடுகள் ஈரானிடம் கோரிக்கை வைக்கின்றார்கள். அமெரிக்காவுடன் நாங்கள் இணைந்து கொள்ளப் போவதும் இல்லை, உங்களுக்கு எதிராக இராணுவத்தை அனுப்பப் போவதும் இல்லை, தயவு செய்து ஹோர்முஸ் நீரிணையை திறந்து விடுங்கள், இந்த எரிபொருள் நெருக்கடி, பெட்ரோலிய பொருட்களின் நெருக்கடியை எங்கள் நாடுகளால் தாங்க முடியவில்லை என்று ஒரு மன்றாட்டம் ஏறக்குறைய ஐரோப்பிய நாடுகள் ஈரானிடம் சரணாகதி அடைந்திருந்தார்கள். ஈரான் மனதிறங்கி உலக நாடுகளின் நன்மை கருதி அதை திறப்பதாகவும் அறிவித்திருந்தார்கள். ஆனால் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஏனைய நாடுகளின் கோரிக்கைக்கு ஈரான் சம்மதம் தெரிவித்திருப்பது அந்த நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு நல்லுறவை ஏற்படுத்தி அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் இங்கே தனிமைப்படுத்தி விடும் என்று நினைத்த அமெரிக்கா சதித்திட்டமாக ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை திறந்து சில மணி நேரங்களில் ஈரானிய துறைமுகங்கள் மீதான ஒரு முற்றுகை அறிவித்திருந்தார்கள். அதாவது ஈரான் துறைமுகங்களிலிருந்து எரிபொருள் ஏற்றப்பட்ட கப்பல்கள் ஏற்றுமதி இறக்குமதிக்காக ஈரானை விட்டு வெளியே செல்ல முடியாது. இது ஈரானின் பொருளாதாரத்தை முடக்குவது ஒரு நிலைமை என்று சொன்னால், மற்றது ஹோர்முஸ் ஜலச்சந்தியை ஏனைய நாடுகளின் கோரிக்கை அடிப்படையில் ஈரான் திறந்து விடுவதால் ஈரானுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் இடையில் ஒரு நல்ல உறவு ஏற்பட்டு விடக்கூடாது என்ற இரட்டை சதி திட்டத்தில் அமெரிக்கா ஈரான் துறைமுகங்களை முற்றுகையிடப் போவதாக அறிவித்தார்கள். இதன் பின்னர் ஈரான் வேறு வழி இல்லாமல், ஏனெனில் ஈரானிய துறைமுகங்கள் முற்றுகையிடப்பட்டதால் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார நெருக்கடி, பொருளாதார தேக்கம் ஈரானுக்கு ஏற்பட்டது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதன் காரணமாக ஹோர்முஸ் ஜலச்சந்தியில் மீண்டும் ஈரான் கட்டுப்பாடுகளை விதித்தார்கள். அது தொடர்பான விடயங்களை பேசியிருந்தோம். இந்த நிலையில் இன்றைய தினம் ஈரானின் உடைய அனுமதியை பெற்றுக்கொள்ளாமல், தற்போதும் ஈரானின் அனுமதி பெற்றுக்கொண்ட சுங்கவரி செலுத்திய சில கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது. ஆனால் ஈரானினுடைய அனுமதியை பெற்றுக்கொள்ளாமல் சென்ற 2 கப்பல்கள் மீது, மன்னிக்க வேண்டும், 3 கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். இதில் 2 கப்பல்களை அவர்கள் கைப்பற்றி கொண்டு சென்று விட்டார்கள் என்ற செய்தி ஹோர்முஸ் ஜலச்சந்தியில் மட்டுமல்ல, மத்திய கிழக்கிலும் உலகத்திலும் மீண்டும் ஒரு மிகப்பெரிய பதற்றத்தையும் அச்சத்தையும் உருவாக்கியுள்ளது. எங்கே இந்த போர் மீண்டும் அதிகரித்து விடுமோ என்ற அச்சம் அனைத்து மக்கள் மத்தியிலும் பரவியுள்ளது. ஈரானின் முற்றுகையை மீற முயன்றதாக கூறப்பட்ட ஒரு கொள்கலன் கப்பல் மீது ஓமானுக்கு வடகிழக்கே 15 கடல் மைல் தொலைவில் IRGC அதிவேக இயந்திர படகுகள் மூலம் சுற்றி வளைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள். இதில் அந்த கப்பல் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்தது. இந்த கப்பல் எபெமினோ பாண்டோஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க நிறுவனத்துக்கு சொந்தமான கப்பல் என்பது தெரிய வந்தது. 2வது கப்பல் பனாமா குடியேற்றப்பட்ட ஜுபோரியா என்ற கப்பல் என தெரிவிக்கப்படுகின்றது. இது ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு சொந்தமான கப்பல் என்றும், சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஜெட்டா நோக்கி சென்று கொண்டிருந்த இந்த கப்பல் இன்றைய தினம் மதியம் தாக்குதலுக்குள்ளானதாகவும், கப்பலினுடைய மாஸ்டர் கப்பலை நிறுத்திய பின்னர் குழுவினர், அந்த கப்பலில் பயணம் செய்த மாலுமிகள், குழுவினர், ஏனைய அத்தனை தரப்பினருடன் கப்பல் ஈரானிய துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கே நிறுத்தப்பட்டுள்ளது. கப்பலில் பயணம் செய்த யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறப்படுகின்றது. 3வதாக சென்ற கப்பல் பனாமா கொடியேந்திய MSC பிரான்செஸ்கா என்பது தெரிய வந்துள்ளது. நீர்நிலையில் தெற்கு நோக்கி சென்று கொண்டிருந்த போது ஓமன் வளைகுடாவுக்குள் நுழைய முயன்ற போது ஈரான் கரையிலிருந்து 7 கடல் மைல் தொலைவில் இந்த கப்பல் தாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 3 கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டாலும் ஒரு கப்பல், அதாவது ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு சொந்தமான கப்பல்
பெரிய அளவில் சவுதி அரேபியாவின் ஜெட்டா துறைமுகத்துக்கு சென்று கொண்டிருந்த கப்பல் பாரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றது. இதில் 2 கப்பல்களை ஈரான் கைப்பற்றி விட்டார்கள். அதாவது அதில் இருந்த சரக்கு எண்ணெயா என்ன பொருட்கள் இருந்தன என்பது இன்னும் அதிகாரபூர்வமாக வெளியிடப்படவில்லை. 2 கப்பல்கள் ஈரானுடைய துறைமுகத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே அமெரிக்கா ஈரானினுடைய மிக பிரமாண்டமான எண்ணெய் டேங்கர் கப்பல் ஒன்றை கைப்பற்றியிருந்தார்கள். பின்னர் உலக நாடுகள் மத்தியில் எதிர்ப்புகள் கிளம்பிய பின்னர் அது எண்ணெய் கப்பலும் கிடையாது, சரக்கு கப்பலும் கிடையாது, சீனாவிலிருந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு தேவையான ரசாயனங்கள் கொண்டு வந்த கப்பல் என்று கரையை மாற்றி போட்டிருந்தார்கள். ஏனெனில் ஈரான் கப்பலை தேவையில்லாமல் சென்ற சரக்கு கப்பலை அமெரிக்கா கைப்பற்றி இருப்பதால் இந்த மீண்டும் ஒரு பதற்றத்துக்கு வழிவகுக்கும் என உலக நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் நேரடியாகவே, பிரான்ஸ் தலைவர் மைக்ரோன் நேரடியாகவே, ஸ்டார்மராக இருக்கலாம், ஜெர்மன் தலைவர்கள் எல்லாம் நேரடியாகவே அமெரிக்காவுக்கு கண்டனம் வெளியிட்டார்கள். எனவே தங்களுக்கு உலகில் ஏற்கனவே இருக்கக்கூடிய தனிமைப்படுத்தப்பட்ட நிலை எண்ணி இது பொருட்கள் கொண்டு வந்த கப்பல் கிடையாது, சீனாவில் இருந்து பாலிஸ்டிக்கு தேவையான மிசைல்களுக்கு தேவையான பொருட்கள் கொண்டு வந்ததென அதை மடைமாற்றம் செய்து மக்களை தப்பாக வழி நடத்த அமெரிக்கா முனைந்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்று ஈரானும் கப்பல்களை கைப்பற்றியிருப்பது மிகப்பெரிய சிக்கலாக பதற்றம் நிறைந்த ஒரு நிலைமையாக மாறியிருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது என்பதுதான் மிகப்பெரிய அச்சமாக இருக்கின்றது. அடுத்து ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களை கட்டுப்படுத்த தவறியதாக தெரிவித்து ஈராக்கு அழுத்தம் கொடுத்த முயற்சியாக ஈராக்கின் எண்ணெய் வருவாயிலிருந்து அமெரிக்காவில் வைப்பு செய்யப்பட்ட $500 மில்லியன் உட்பட ஈராக்கிற்கான அமெரிக்க டாலர் ஏற்றுமதியை அமெரிக்கா முடக்கி இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது. இந்த அமெரிக்காவை பார்த்தால் நேருக்கு நேர் மோதி சரிவராவிட்டால் அல்லது ஈரானையும் சரி, ஈராக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஆதரவு இயக்கங்களையும் சரி நேருக்கு நேர் மோதி வெற்றி பெற முடியாவிட்டால் அவர்கள் எடுக்கக்கூடிய ஆயுதம் இந்த பொருளாதார தடை, அவர்களுடைய பணத்தை முடக்குதல், கப்பலை பிடித்தல், அவர்களுடைய டாலரை நிறுத்தி வைத்தல் என்று கோழைத்தனமாக அவர்களுடைய பொருளாதாரத்தை முடக்கி அப்பாவி மக்களுக்கு செல்லக்கூடிய அடிப்படை வசதிகளை தடுத்து வருவதுதான் ஒரு வேதனையான விடயம். இருந்தபோதிலும் ஈராக் அரசு நினைத்தாலும் கூட, இதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஈராக்கில் இருக்கக்கூடிய தற்போதைய அரசு நினைத்தாலும் கூட ஈரானுக்கு எதிரான ஒரு செயற்பாட்டையோ அமெரிக்காவுக்கு ஆதரவான செயற்பாட்டையோ அந்த நாடோ அங்கு நாட்டினுடைய ஆயுதப்படைகளோ செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். ஏனெனில் அங்கு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் ஈரானுக்கு ஆதரவாக தெருவில் இறங்கி தினமும் போராடுகின்றார்கள். மிகப்பெரிய ஈரான் ஆதரவு வலை அடிப்பதால் ஒரு வேளை ஈரானுக்கு எதிராக அல்லது ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கோ கட்டுப்பாடுகளோ விதிக்க முற்பட்டால் ஈராக்கினுடைய ஆட்சியவே மக்கள் தூக்கி எறிந்து விடுவார்கள். ஒரு உள்நாட்டு சிவில் வார் வெடிக்கும் அளவுக்கு ஈராக்கில் நிலைமை இருக்கின்றது. இது புரியாத அமெரிக்கா அவர்கள் மீதும் ஒரு பொருளாதார நெருக்கடிகளை செய்து வருகின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தை ஈரான் விலகி கொண்ட பின்னர் அது நிறுத்தப்பட்டது. ஜேடி வான்ஸ் விற்கா தங்கள் பயணங்களை நிறுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தை மீண்டும் நடைபெறுமா என ஈரானினுடைய மிக முக்கியமான தூதரக தலைவர் முஸ்தபா எகிப்தினுடைய தலைவரை ஊடகங்கள் கேட்கின்ற பொழுது அவர் பேசுகின்றார். அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் மிரட்டல்களுக்கு மத்தியிலும் அடிபணிந்து பேச்சுவார்த்தை நடக்கும் பழக்கமே ஈரானுக்கு கிடையாது. அது ஈரானில் எந்த மக்களுக்கு கூட கிடையாது. எனவே ஈரான் மீது விதிக்கப்பட்ட கடல் வழி முற்றுகையை அமெரிக்கா திரும்ப பெற்றுக்கொண்டால் அடுத்த நாளே நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கின்றோம், நாங்கள் சமாதானத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது, சமாதானமாக செல்வதை நாங்கள் விரும்புகின்றோம், ஆனால் ஈரானை அடிபணிய செய்து நிர்பந்தித்து சரணாகதி அடைய செய்துதான் பேச்சுவார்த்தைக்கு வர வைக்க முடியும் என்று ட்ரம்பும் அவருடன் இருக்கும் முட்டாள்கள் என்று அவர் கோபமாக கூறுகின்றார். ட்ரம்புடன் இருக்கும் முட்டாள்கள் என்று ஜேடி வான்ஸையும் மார்க்கோ ரூபியோவையும் பீட்டர் கெக்ஸாத்தையும் குறிப்பிட்டார் தெரியாமல் இந்த முட்டாள்களும் ஈரானை மீண்டும் மீண்டும் மிரட்டல் தொனியில் பேசி பணிய வைக்க முடியாது என்பதை இன்னும் உணரவில்லை என்றொரு கூடுதலான விடயத்தையும் தெரிவித்துக்கின்றார். எனவே ஈரான் மீதான முற்றுகை நீக்கப்படாவிட்டால் பேச்சுவார்த்தைகள் தற்போதைக்கு இல்லை என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஒருபுறம் போர் நிறுத்தத்தை நீடிப்பதாக எதிரி அறிவித்துக் கொண்டு மறுமுனையில் தாக்குதலுக்கான மிக பாரிய அளவு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக நாங்கள் அறிகின்றோம். நாங்கள் நேற்றைய தினமே குறிப்பிட்டோம். ஒரு தினம் போர் நிறுத்த அறிவிப்பு மாற்றிய முனையிலே மத்திய கிழக்கிற்கு அமெரிக்காவுடைய போர் விமானங்களும் சரக்கு கார்கோ விமானங்களும் ஆயுதங்களை அள்ளிக்கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றது. மிக பெரிய அளவிலான ஆயுத குவிப்பு நடைபெற்று கொண்டிருக்கின்றது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களிலும் ஐரோப்பிய நாடுகளிலும். இந்த வேளை
செய்தால் அல்லது போர் நிறுத்தம் என்ற பேர்வேலை ஏமாற்றிக்கொண்டு ஒரு வேளை நீங்கள் எங்கள் மீது தாக்குதலை நடத்தினால் இதுவரை இல்லாத ஒரு முழு தயார் நிலையில் நாங்கள் இருப்பதால் பதிலடி அடுத்த சில நிமிடங்களுக்குள் வந்துவிடும் என மணி நேரம் கிடையாது, அடுத்த சில நிமிடங்களில் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம். இந்த தாக்குதல் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக கடுமையாக இருக்கும் என்ற எச்சரிக்கையும் IRGC வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈரானுடைய இராணுவமும் சரி, அரசாங்கமும் சரி, அங்கு தூதுக்குழு உறுப்பினர்களும் சரி தெளிவாக இருக்கின்றார்கள். சமாதானம் என்றால் சமாதானம், போர் என்றால் போர். மிரட்டல் உருட்டல் வேலைகள், ட்ரம்பை போன்ற இந்த பொய் புழுகு மிரட்டல் வேலைகள் வேண்டாம். இதையெல்லாம் செய்துவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வந்தால் வா, அல்லாவிட்டால் பேச்சுவார்த்தையை வேண்டாம், நாங்கள் போர்க்களத்தில் சந்திப்போம், போர்க்களத்தில் பார்த்து கொள்ளலாம் என்பதுதான் ஈரானுடைய தெளிவான ஒரு உறுதியான நிலைப்பாடு. ட்ரம்பை போல மாற்றி மாற்றி பேசுவதோ, காலை ஒரு பேச்சு மாலை ஒரு பேச்சு இரவு ஒரு பேச்சு என உறுதிப்பாடு இல்லாத பேச்சோ கிடையாது, தெளிவான பேச்சுக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்து இஸ்ரேலுக்கு உளவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த 2 உளவாளிகள் அவர்களுடைய குற்றங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டதால் அவர்கள் இருவரையும் தூக்கிலிட்டு ஈரான் கொலை செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதை ஈரானுடைய நீதிமன்றமும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அடுத்து மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் இஸ்ரேலுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. காசாவிலும் லெபனானிலும் பாலஸ்தீனத்திலும் மேற்கு கரையிலும் ஏன் ஈரானிலும் கூட அப்பட்டமாக மனித உரிமைகளையும் போர் விதிமுறைகளையும் மீறி இஸ்ரேல் மிகப்பெரிய மனித உரிமை மீறல்களிலும் படுகொலைகளிலும் ஈடுபட்டிருப்பதாக தற்போது ஐரோப்பிய நாடுகள் பலவும் பகிரங்கமாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இதில் ஸ்பெயின், ஸ்லோவானியா, அயர்லாந்து, ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த பல நாடுகள் இந்த விடயம் குறித்து பேசியிருப்பதுடன் இந்த சூழல் மிகவும் ஆபத்தானது. உலக விதிமுறைகளையும் சட்டங்களையும் கேள்விக்குட்படுத்தி மனித உரிமைகளை காலில் போட்டு மிதித்து மிக கடுமையான முறையில் மனித உரிமை மீறல் செய்யும் இஸ்ரேல் உடன் நாங்கள் வர்த்தக ஒப்பந்தங்களை வைத்திருப்பது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு ஒரு வெட்கக்கேடான விடயம். படுகொலை செய்யக்கூடிய ஒரு நாட்டுடன், இரத்தம் தோய்ந்த கைகளுடன் இருப்பவர்களுடன் நாங்கள் இந்த ஒப்பந்தங்களை வைத்திருப்பதை வெட்கப்படுகின்றோம். ஐரோப்பிய தலைவர்கள் தற்போது விழித்து கொண்டார்கள். அவர்களுடைய மனசாட்சி கேள்வி கேட்க தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக ஸ்பெயின், ஸ்லோவானியா, அயர்லாந்து, இத்தாலி போன்ற நாடுகள் இஸ்ரேலுடனான அனைத்து ஒப்பந்தங்களையும் நிறுத்தி வைப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரம் இது என ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அழுத்தம் கொடுத்திருக்கின்றார்கள். இஸ்ரேலுக்கு ஒரு புதிய நெருக்கடி. இஸ்ரேலுக்கு நெருக்கடி என்றால் இஸ்ரேலினுடைய முதலாளி அமெரிக்காவுக்கும் இது ஒரு பெரிய நெருக்கடியாக மாறியிருக்கின்றது. ஐரோப்பாவில் தற்போது மிகப்பெரிய அளவில் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய தலைமைகள் வந்திருக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய விடயமாக இருக்கின்றது. ஹங்கேரியில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் பின்னரும் ஹங்கேரியினுடைய தலைவர் இதற்கு முன்னே ஆட்சியைப் போல கிடையாது, விக்டர் ஆர்பன் போல நெதன்யாகு எங்களுடைய வான்வெளிக்குள் நுழைந்தாலும் எங்கள் நாட்டுக்குள் நுழைந்தாலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற ICCயின் உடைய சட்டப்படி அவரை நாங்கள் கைது செய்வோம் என்று நேரடியாக அறிவித்திருக்கின்றார். இறுதியாக உக்ரைன் தலைநகர் கீவில் அமைந்திருக்கக்கூடிய கலோவஸ்கி என்றிருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் ஒரு அங்காடி தெரு சந்தைக்குள் பரபரப்பாக வர்த்தகம் நடைபெற்று கொண்டிருந்த போது ஒரு நபர் தானியங்கி இயந்திர துப்பாக்கியுடன் திடீரென உள்ளே நுழைந்து சரமாரியாக சுட்டதில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். அங்கிருந்த வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்களை பணிய கைதிகளாக பிடித்து கொண்ட அந்த நபர் மிகப்பெரிய அளவில் அங்கு கலவரத்தில் ஈடுபட்ட போது அங்கு வந்த போலீசார் அவரை சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதன் பின்னணி என்ன, இதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக உக்ரைனிய போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.